குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி. அதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் யூனிட். ஓகேவாப்பா? ஸோ யூனிட் 3 நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் அல்லது சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து சில பேசிக்ஸ் டேர்ம்ஸ்லாம் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுத்து ஒரு சர்க்யூட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன சர்க்யூட்பா? சிங்கிள் ஃபேஸ் அல்லது சர்க்யூட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் உள்ள பேசிக் டேர்ம்ஸ் வந்து வாட் ஆர் த பேசிக் டேர்ம்ஸ் எனக்கு ஏசி வோல்டேஜ், சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆர் ஏசி வோல்டேஜ்னால் என்ன அப்படின்னா ஏசி வோல்டேஜ் அல்லது அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆனது அதன் பொலாரிட்டியை அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் மேக்னிடியூட் அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் எனது மாற்றுகிறது. ஓகேவா? ஸோ அதனுடைய மேக்னிடியூட் அண்ட் பொலாரிட்டி ரெண்டுமே என்ன பண்ணனா அப்பப்போ என்னது அல்டர்னேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு வந்து டைம். ஓகேவா? ஸோ டைமை பொறுத்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அதனுடைய பொலாரிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆனது என்னது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது சைனூசாய்டல் வந்து வோல்டேஜ். அதுக்கு இன்னொரு நேம் என்னப்பா சொல்லுவாங்க? ஏசி வோல்டேஜ். அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஒரு ஏசி வோல்டேஜ் அல்லது அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆனது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாறு திசை மின்னோட்டம் அது மாறு திசை வோல்டேஜ். ஓகேவா? அது வந்து அல்டர்னேட்டிங் வந்து வோல்டேஜ் அல்லது அல்டர்னேட்டிங் அந்த ஏசி வோல்டேஜ் ஆனது அதன் பொலாரிட்டியை அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் மேக்னிடியூட் அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் எனது மாற்றுகிறது. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன்ஸ்? E is equal to Em sin omega t and capital E is nothing but வந்து instantaneous வந்து voltage and E suffix m4 வந்து maximum வந்து voltage. ஓகேவா? and omega t is nothing but வந்து angular வந்து velocity. ஓகே, omega t என்னப்பா? angular velocity. E suffix m அப்படின்னா maximum voltage, capital E4 வந்து instantaneous வந்து voltage. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் புத்த ஹெட்டிங் 4 சைனூசாய்டல் வந்து கரண்ட் ஆர் ஏசி என்னது கரண்ட். சைனூசாய்டல் வோல்டேஜ் இன்னொரு நேம் என்னப்பா? ஏசி வோல்டேஜ் அண்ட் சைனூசாய்டல் கரண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னப்பா? ஏசி என்னது கரண்ட். ஏசி கரண்ட் அல்லது அல்டர்னேட்டிங் கரண்ட் ஆனது அதன் டைரக்ஷனை அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் மேக்னிடியூட் அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் மாற்றுகிறது. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து அது பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணும். இது கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் பண்ணுது. ஓகேவா? So I is equal to Im sin and the omega t. Okay, capital I is nothing but the instantaneous and the current and I suffix m4 and the maximum and the current. Okay, m is denotes in the maximum and the current. Okay, and omega t is nothing but the angular and the velocity. Okay, but next put the heading for sinusoidal alternating and the quantity. Alternating quantity is nothing but the voltage or the current. Okay, so voltage or current another with respect to theta பொறுத்து என்னது வேறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த EMF ஆனது அந்த காயிலில் என்னது தூண்டப்படும். ஓகேவா? ஸோ வோல்டேஜ் ஆர் கரண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து வந்து டிவியேட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அந்த காயில் வந்து EMF வந்து இன்டியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் அந்த சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வித் ஹெட்டிங் 4 இன்ஸ்டன்டேனியஸ் வந்து ஓவேல்யூ. ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகின்ற வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஆனது அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் டைம் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் அப்போயும் என்னது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஆர் கரண்ட் இஸ் நத்திங் பட் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வோல்டேஜ். ஸோ இது ஸ்மால் இ அல்லது கேபிட்டல் ஐ அப்படின்ற எழுத்தால் என்ன பண்ணுவாங்க? டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேவ் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை ஒய் ஆக்சிஸிலும் டைம் அல்லது ஆங்கிளை எக்ஸ் ஆக்சிஸிலும் வைத்து வரையக்கூடிய வரைபடத்திற்கு வேவ் ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டைமை அது ஆங்கிள் வச்சுக்கணும். ஒய் ஆக்சிஸை வந்து என்ன பண்ணிங்கன்னா வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஏதாவது ஒன்று வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃப்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சைக்கிள்னால் என்ன? இதெல்லாம் வந்து நிறைய 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். நல்லா 1 மார்க் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய கேட்பாங்க. வேவ் ஃபார்ம்னா என்னப்பா? ஒரு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் டைம் அல்லது என்னது ஆங்கிள் வச்சுக்கணும். ஒய் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை வச்சு வரையக்கூடிய ஒரு வரைபடத்திற்கு பேர் தான் என்னது? வேவ் ஃபார்ம். ஓகே, சைக்கிள்னால் என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் முழுமையான ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் மதிப்புகள் சேர்ந்த வேல்யூக்கு பேர் வந்து சைக்கிள் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா என்னது இஸ் ஒன் ஆஃப் தி வந்து கம்ப்ளீட் சைக்கிள். ஓகே, இல்லை ஒரு முழுமையான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூ இது ரெண்டு சேர்ந்த காம்பினேஷன்ஸ் கம்பைன்டு குரூப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்கிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பீரியட்னா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு சைக்கிளை நிறைவு செய்ய தேவைப்படும் கால அளவு டைம் பீரியட் என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ ஒரு ஆல்டர்னேட்டிங் மாறுதிசை கரண்ட்டில் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஒரு டைம் பீரியட் தான் அந்த டைமை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேபிட்டல் டி என்ற எழுத்தால் வந்து குறிப்பிடப்படுகிறது. கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 1/f செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர்
பர் செகண்ட், ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதான் என்னது ஃப்ரீக்வன்சி. மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு வினாடி நேரத்தில் நிறைவு செய்யப்படுகின்ற சைக்கிள்களின் எண்ணிக்கையானது ஃப்ரீக்வன்சி எனப்படுகிறது. இது ஸ்மால் எஃப் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஸோ ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு 1/t எனது ஹெட்ஸ். ஓகே, ஸோ ஹெட்ஸ் இஸ் தி யூனிட் ஆஃப் வந்து ஃப்ரீக்வன்சி. மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு வினாடி நேரத்தில் நிறைவு செய்யப்படுகின்ற சைக்கிள்களின் கவுண்ட்டு தான் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மால் எஃப் அப்படின்ற எழுத்தால் என்ன பண்ணுவாங்க, டினோட் பண்ணுறாங்க. ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு 1/T எனது ஹெட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் வந்து ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆர் மேக்ஸிமம் வந்து வேல்யூ. ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆர் மேக்ஸிமம் வேல்யூனா என்ன அப்படின்னா, மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச மேக்ஸிமம் அப்படின்றது. ஓகேவா, ஸோ அதிகபட்ச பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் மதிப்பானது பீக் வேல்யூ அல்லது மேக்ஸிமம் வேல்யூ எனது எனப்படுது. ஓகேவா, ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ப்ளிடியூட் வந்து பீக் ஆர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு குறிப்பிட்ட சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் மதிப்பு தான் என்னது பீக் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ எனப்படுது. ஸோ முதல்ல நான் ரீட் பண்ண நல்லா கவனிங்க. சைனூசாய்டல் வோல்டேஜ். சைனூசாய்டல் வோல்டேஜ்னா என்னப்பா, ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஏசினது கரண்ட். ஓகே, ஸோ ஏசி வோல்டேஜ் அல்லது ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் என்னென்னா அப்படின்னா, அதோடைய பொலாரிட்டியை அப்பப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து சைனூசாய்டல் வந்து வோல்டேஜ். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் சைனூசாய்டல் வோல்டேஜ் and E is equal to Em sin omega t. So இந்த எக்ஸ்பிரஷனில் small e is nothing but a instantaneous voltage. ஓகே, இன்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் தான் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வோல்டேஜ். அண்ட் E suffix m for m is nothing but வந்து மேக்ஸிமம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து வோல்டேஜ். அண்ட் ஒமேகா t is nothing but வந்து ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் சைனூசாய்டல் வந்து கரண்ட். அது இன்னொரு நேம் எப்படிப்பா கூப்பிடலாம், ஏசி கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஏசி கரண்ட் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆனது அதன் டேரக்ஷனே அவ்வப்போது வந்து பொலாரிட்டி அவ்வப்போது என்னது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதோட டேரக்ஷன் வந்து என்னாகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து என்ன டைமோ ஆங்கிளோ பொறுத்து டிவியேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் என்னது ஏசி கரண்ட். ஓகே, ஸோ ஏசி கரண்ட் அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆனது அதன் டைரக்ஷனை அவ்வப்போது மாற்றுகிறது மற்றும் அதன் மேக்னிடியூட் அளவையும் ஒவ்வொரு நிலையிலும் இருந்து மாற்றுகிறது. ஓகே, ஸோ I is equal to Im sin omega t. ஸோ கேபிட்டல் I is nothing but instantaneous another current and capital I suffix m is nothing but in the maximum another current. ஒமேகா டீனா என்னப்பா ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி. ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்னப்பா அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் அல்லது கரண்ட். வோல்டேஜோ கரண்ட்டை தான் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவை பொறுத்து வேரி ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த காயில் என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோ மோட்டிவ் வந்து ஃபோர்ஸ். இஎம்எஃப் இஸ் நத்திங் பட் என்னது எலக்ட்ரோ மோட்டிவ் வந்து ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ ஒரு whenever a current carrying conductor is placed in the magnetic field, the force will be experienced that coil. So that coil and the induces and the EMF. ஓகேவா, ஸோ வோல்டேஜோ கரண்ட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து டிவியேட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த காயில் என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது சைனூசாய்டல் ஆல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்னப்பா, ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகின்ற ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜாக இருந்தால் ஸ்மால் இன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் என்னது இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஆக்சிஸ்லையும் மற்றும் எனது டைம் அல்லது ஆங்கிளை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் நமக்கு வரையக்கூடிய வரைபடத்திற்கு பேர் தான் என்ன அப்படின்னா எனது வேவ் ஃபார்ம் என அழைக்கப்படுகிறது. வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃபுக்கு பேர் என்ன அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை வந்து என்னது ஒய் ஆக்சிஸ்லையும் டைம் அல்லது என்னது ஆங்கிள். ஓகேவா, ஸோ ஒய் ஆக்சிஸ்லேருந்து வோல்டேஜோ கரண்ட்டே வச்சுக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணோம் டைமே அல்லது ஆங்கிளை வச்சு என்ன சொன்னால் அறியக்கூடிய வரைபடத்திற்கு எனது வேவ் ஃபார்ம் என்று எனது பெயர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் வந்து சைக்கிள். சைக்கிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு முழுமையான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூக்கள் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்கிள் அப்படின்னா. ஸோ சைக்கிள்னா என்ன அப்படின்னா என்னது ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூகள் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா என்னது சைக்கிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் வந்து டைம் பீரியட். டைம் பீரியட்னா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் முழுமையான ஒரு பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூகள் சார்ந்த மதிப்புகள் கொண்டது தான் என்னது சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து ஒரு கம்பைன்டு அந்த காம்பினேஷன்ஸ் அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சைக்கிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபார் டைம் பீரியட் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தில் ஒரு சைக்கிளை நிறைவு செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். ஓகேவா, ஸோ இந்த ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு டைமை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கேபிட்டல் டி என்ற எழுத்தால் டினோட் செய்யப்படுகிறது. ஸோ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 1/f என்னது செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ எஃப்ஆர் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்து ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ண சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், அந்த டைமை ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரெசிப்ரோக்கல் தான் ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சைக்கிள் பர் செகண்ட். ஒரு வினாடி நேரத்தில் நிறைவு செய்யப்படக்கூடிய சைக்கிள்களுக்கு பேர் என்னது அப்படின்னா என்னது ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ செகண்ட்ஸில் எவ்வளோ கம்ப்ளீட் சைக்கிள் ஆகிருக்குது. ஓகேவா, எவ்வளோ சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, தட் இஸ் நத்திங் பட் வந்து ஃப்ரீக்வன்சி. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/t அண்ட் வாட் இஸ் யூனிட் ஆஃப் அந்த ஃப்ரீக்வன்சி இஸ் வந்து ஹெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் ஆம்ப்ளிடியூட் ஆர் பீக் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு தான். ஓகேவா, பீக் ஆர் மேக்ஸிமம் வேல்யூனா என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னோட்டத்தால் ஒரு சைக்கிளில் ஏற்படக்கூடிய அதிகபட்ச பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு பேர் என்னது பீக் வேல்யூ. ஓகேவா, பீக்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அந்த வோல்டேஜ் ஆர் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அந்த கரண்ட் இஸ் நத்திங் பட் வந்து பீக். நெக்ஸ்ட் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூனா என்ன, ஒவ்வொரு சைக்கிளிலும் உள்ள எல்லா அல்டர்னேட்டிவ் குவான்டிட்டிகளினுடைய சராசரி மதிப்பு, அதான் என்னது ஆவரேஜ் குவான்டிட்டி. ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா கரண்ட்டோட வேல்யூ சம் பண்ணி அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் அந்த சைக்கிள்ஸோட என்னது டிவைட் பண்ண அப்படின்னா ஃபைனலி வி கேன் கெட் தி ஆன்சர் ஃபார் வந்து ஆவரேஜ் வந்து வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு சைக்கிளிலும் உள்ள எல்லா அல்டர்னேட்டிவ் குவான்டிட்டிகளுடைய சராசரி மதிப்புக்கு பேர் தான் என்னது ஆவரேஜ் வேல்யூ. ஸோ ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு I1 + I2 + I3 + etc. + IN divided by என்னது n. n is nothing but வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வந்து சைக்கிள்ஸ். ஓகே, இதான் வந்து ஆவரேஜ் வேல்யூ. ஸோ மொத்தம் 10 டெஃபினிஷன் டேர்ம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த 10 டெஃபினிஷன் டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்ஸ் அண்ட் 1 மார்க் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லா இனிமேல் வந்து கேளுங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபார் டெரிவேஷன்ஸ் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் வந்து சைன் வேவ். ஓகேவா, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் சைன் வேவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெரிவேஷன்ஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வந்து இன்புட் வேவ் ஃபார்ம் ஃபார் வந்து ஏசி. ஸோ ஏசினால என்னவா சைனஸோட வேவ் ஃபார்ம் இருக்கும். அது வோல்டேஜோ கரண்ட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா அல்லது டைமை பொறுத்து ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் வந்து சைனஸாய்டல் வோல்டேஜ் ஆர் சைனஸாய்டல் வந்து கரண்ட். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த பேஸ். இந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு வந்து I is equal to Im into sin theta. ஸோ 0 இது 90 டிகிரி, இந்த சைடு வந்து அது என்னதுப்பா 105ன்னு சொன்னால் 180 டிகிரி. திரும்ப அது வந்து நெகட்டிவில் போய் திரும்பி என்ன பண்ணோம், ஆரிஜின் வந்து டச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னது 360 டிகிரி. கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னாலே இந்த 0லேருந்து ஆரம்பித்து 360 டிகிரியில் முடிக்கணும். ஓகே, 0 to π வரைக்கும் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அண்ட் π to 2π வரைக்கும் என்னது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வந்து கண்டக்ட் ஆகுது. ஓகே, and capital I is nothing but வந்து instantaneous வந்து current and I suffix M4 வந்து maximum வந்து current. ஓகே, average value find out பண்ணுறதுக்கு what is the formula for average value is equal to area of the half cycle divided by base length of the half cycle. average value என்னது, ஸோ இந்த சைக்கிளுக்கு நான் ஆவரேஜ் வேல்யூ பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஹாஃப் சைக்கிளோட ஏரியா டிவைட் பை இதோட பேஸ் லென்த், இந்த சைக்கிளோட பேஸ் லென்த் எவ்வளோ வேணும். ஸோ இந்த பேஸ் லென்த் 0லேருந்து π வரைக்கும் எடுத்துக்குது. ஓகேவா, அந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் that is the base length of the half cycle. So area of half cycle அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் எவ்வளோ மேக்ஸிமம் கரண்ட் இருக்குது Im சைன் வந்து தீட்டா இருக்குது. ஸோ அதாவது எடுப்பட்டு integrate பண்ணுறீங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஹாஃப் சைக்கிள் இஸ் ஈக்குவல் டு integral 0 to π I into வந்து d theta. ஸோ integral 0 to π ஐக்கு இப்போ என்ன பண்ணுறீங்க Im sin theta into d theta சொல்லி சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ Im வெளியில் எடுத்துக்கோங்க. integral 0 to π sin theta into d theta. sin thetaவை இன்டகிரேட் பண்ணால் என்னப்பா கிடைக்கும் cos theta. ஸோ theta வித் ரெஸ்பெக்ட் டு 0 to π. ஸோ 0 to πன்ற வேல்யூ வந்து என்ன பண்ணுறீங்க தீட்டாவுக்கு போல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ உள்ள என்ன கிடைக்குது Im இன்ட்டு cos ஆஃப் வந்து 0 மைனஸ் காஸ் வந்து π மேலே அப்பர் லிமிட் மைனஸ் வந்து லோயர் லிமிட். ஸோ மைனஸ் காஸ் π மைனஸ் ஆஃப் வந்து cos 0. ஸோ Im இன்ட்டு மைனஸ் ஆஃப் -1 ப்ளஸ் வந்து 1. So this is nothing but in the area of the half cycle, and area under the curve of half cycle is equal to 2 into Im. Minus into minus is plus, so 1 plus 1 is into 2 into the Im. So மேலே என்னப்பா கிடைக்குது 2Im கிடைக்குது. கீழே வந்து பேஸ் லென்த் எவ்வளோப்பா சொல்லியிருக்கோம் நம்மளுக்கு 0 to π. ஸோ π பண்ணா 2Im divided by π. That is the average value of the current. So I average is equal to 2Im divided by another π. அடுத்து என்ன பண்ணலாம்னா 2/π கேல்குலேட்டரில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் ஃபைனலாக உங்களுக்கு ஆன்சர் 0.637 வந்து Im. ஓகேவா, ஸோ தட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஃபார் வந்து
சைனசாய்டல் வந்து வோல்டேஜ். ஸோ வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 0.637 into Vm. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் ஃபோர் ஆர்எம்எஸ் வேல்யூ. ஆர்எம்எஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் வந்து வேல்யூ. ஓகே, அதோட எக்ஸ்பான்ஷன் இஸ் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மின்தடைனா என்னப்பா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஏசி மின்னோட்டமானது குறிப்பிட்ட நேரம் செலுத்தப்படும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் ஏசி சப்ளை என்ன பண்ணுறேன் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் உள்ளே செலுத்துகிறேன். அப்படி செலுத்துகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அந்த ரெசிஸ்டன்ஸில் அந்த ஏசி கரண்ட் உள்ளே போக போக ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸில் நான் என்ன பண்ணுறேன் டிசி கரண்ட்டை செலுத்தும் போது அதே அளவு வெப்பம் உண்டாகுமானால் அந்த டிசி மின்னோட்டத்தின் மதிப்பு தான் ஏசி மின்னோட்டத்தோட ஆர்எம்எஸ் மதிப்பு. ஓகேவா. ஆர்எம்எஸ் மதிப்புன்னு என்னப்பா ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் ப்ளஸ் I3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் வந்து IN ஸ்கொயர். ஓகேவா. ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ரூட் மீன் ஸ்கொயர்னால் என்ன அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏசி கரண்ட்டை நான் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் உள்ளே செலுத்தும் போது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன் டிசி கரண்ட்டை வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் வரையும் நான் கொடுக்கும்போது சேம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் தி வந்து ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார் திஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் IRMS equal to what is the formula for IRMS? IRMS equal to square root of I1 square plus I2 square plus I3 square plus etc. IN square up to n cycle வரைக்கும் உள்ளது வந்து இது என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸால் டிவைட் பண்ணி ஃபைனலாக அதோட ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா என்னன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும் ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார் திஸ் வந்து சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆர் சைனூசாய்டல் கரண்ட் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா. ஸோ முதல்ல நான் ரீவைண்ட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம பார்த்த டெஃபினிஷன்ஸ் எல்லாம் சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸ்னால் என்ன. ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபேஸ்னா ஒரு சர்க்யூட்டில் ஒரு சிங்கிள் ஃபேஸ் மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் சப்ளை. சிங்கிள் ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் இது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அது வந்து சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட்ஸ். ஓகேவா. அதில் வாட் ஆர் த பேசிக் டேர்ம்ஸ் சைனூசாய்டல் வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி வோல்டேஜ் அல்லது அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆனது அதன் பொலாரிட்டியை அவ்வப்போது மாற்றிக்கிறது. அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆனது வித் ரெஸ்பெக்ட் டு டைமை பொறுத்து அதோட பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து சைனூசாய்டல் வந்து வோல்டேஜ் ஆர் ஏசி வோல்டேஜ். ஓகேவா. நெக்ஸ்ட் புட் ஹெட்டிங் ஃபார் சைனூசாய்டல் வந்து கரண்ட். சைனூசாய்டல் கரண்ட்டுக்கு இன்னொரு நேம் என்னப்பா சொல்லுவாங்க ஏசி கரண்ட். இந்த ஏசி கரண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட டேரக்ஷனை வந்து என்ன பண்ணும் வித் ரெஸ்பெக்ட் டு டைமையோ ஆங்கிளை பொறுத்து வந்து இந்த அல்டர்னேட்டிங்காக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் வந்து சைனூசாய்டல் வந்து கரண்ட். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் சைனூசாய்டல் அல்டர்னேட்டிங் வந்து குவான்டிட்டி. அல்டர்னேட்டிங் குவான்டிட்டினா என்ன அப்படின்னா அந்த வோல்டேஜோ கரண்ட்டோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிளை பொறுத்து டிவியேட் ஆகும்போது அந்த காயிலில் வந்து என்ன ஆகும் ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் அந்த இஎம்எஃப் பேர் தான் என்ன அப்படின்னா சைனூசாய்டல் வோல்டேஜ் ஆர் சைனூசாய்டல் அல்டர்னேட்டிங் உடைய குவான்டிட்டி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து வேல்யூ. இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய தட் இஸ் நத்திங் பட் அந்த வேவ் ஃபார்மில் நிறைய டாட்டா லைன் போட்டு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அப்போ ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும், இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அப்போ ஒரு கரண்ட், இந்த இன்ஸ்டன்ட் ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜோ அது கரண்ட்டுக்கு பேர் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ் வந்து கரண்ட். அது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜாக இருந்தால் ஸ்மால் ஈன்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ஐ அப்படின்னு சொல்லி வந்து டினோட் பண்ணுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர் வேவ் ஃபார்ம். வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிலையிலும் உள்ள வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை ஒய் ஆக்சிஸிலும் மற்றும் டைம் அல்லது ஆங்கிளை எக்ஸ் ஆக்சிஸிலும் வைத்து வரையக்கூடிய வரைபடமானது வேவ் ஃபார்ம் எனப்படும். வேவ் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அண்ட் ஒய் ஆக்சிஸில். ஓகேவா. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து என்ன பண்ணால் டைம் அல்லது ஆங்கிள் எடுத்துக்கணும். ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜ் அல்லது கரண்ட் இதை வச்சு வரையக்கூடிய ஒரு கிராஃபுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேவ் ஃபார்ம். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர் சைக்கிள். சைக்கிள்னால் என்ன அப்படின்னா ஒரு மார்திசை மின்னோட்டத்தை ஒரு முழுமையான பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ். ஸோ அது வந்து இங்கேருந்து இருக்கலைப்பா மேலே அப்பர் ஹாஃப் சைக்கிள், இது வந்து இது லோயர் ஹாஃப் சைக்கிள். இந்த ஒரு கம்ப்ளீட் இது வந்து மேலே இந்த அப்பர் ஹாஃப் சைக்கிளில் எல்லா வேல்யூஸுமே பாசிட்டிவாக இருக்கும், அந்த லோயர் ஹாஃப் சைக்கிள் எல்லா வேல்யூமே என்னது நெகட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வேல்யூகள் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபார் வந்து டைம் பீரியட். டைம் பீரியட் என்ன அப்படின்னா ஒரு ஏசி கரண்ட்டால் ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ண. ஸோ அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற ஒரு நேரம். ஓகேவா. ஸோ அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் எடுத்துக்கணும். தட் இஸ் அ டைம். அது காலிடேஸ் வந்து டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேபிட்டல் டி அப்படின்ற இடத்துல என்ன பண்ணுவாங்க டினோட் செய்யப்படுகிறது. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 1/2 into செகண்ட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்னப்பா அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் வந்து செகண்ட்ஸ். ஒரு வினாடி நேரத்தில் எத்தனை சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு தட் இஸ் நத்திங் பட் வந்து ஃப்ரீக்வன்சி. நெக்ஸ்ட் ஃபோர் ஆம்ப்ளிடியூட் பீக் ஆர் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா அப்புறம் ஏசி கரண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா. பீக் அப்படின்னாலே மேக்ஸிமம்.
பாசிட்டிவ் ஆர் மேக்ஸிமம் நெகட்டிவ் வேல்யூக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பீக் வேல்யூ ஆர் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி பேர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார் ஆவரேஜ் வேல்யூ. ஆவரேஜ் வேல்யூனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டப்பையும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எல்லா என்னது ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டிகளுடைய சராசரி மதிப்பு அது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி எக்ஸ்பிரஷனில் டிவைட் பண்ணால் ஐ ஆவரேஜ் ஈக்குவல் டு I1 + I2 + I3 + etc. IN divided by என்னது small number of n. Small number of n it represents in the total number of the cycles. Okay. Next for derivations for average value for the sine wave. Average value வந்து find out பண்ணுறதுக்கு what is the derivations final expression? I average equal to 2Im divided by another pi, or I average equal to 0.637 and the Im. Next for RMS value. RMS value is nothing but root mean square வந்து வேல்யூ. அப்போ என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் ஒரு ஏசி கரண்ட்டை உள்ளே செலுத்தும் போது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே ரெசிஸ்டன்ஸ் வழியாக நான் என்ன பண்ணேன், டிசி கரண்ட்டை வந்து பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் செலுத்தும் போது அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் இது ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார் திஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நிறைய பேசிக் டேர்ம்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதை கோ த்ரூ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.